இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, கல்யாண வீட்டில் செய்கிற எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதே டேஸ்ட்டில், அதை விட அதிகமான டேஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான டேஸ்ட்டில் இருக்குதுங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன்ட்ட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா வறுத்து எடுத்துக்க போகிறோம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் முழுசாக நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கருக அடிச்சிடாதீங்க. குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை. ஒரு 4, 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். மிளகாய் சேர்க்க வேண்டியதுனால வேண்டியதில்லை. நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சா சேர்த்துக்கோங்க. காரம் ரொம்ப சாப்பிடாதவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீல வாக்கில் கத்திரிக்காயை நான் 4ஆக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி குறுக்க கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கத்திரிக்காய் நிறையா சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயிலே கத்திரிக்காய் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி ஒன்று ஒன்றா சேர்த்துடாதீங்க. இது மாதிரி 4ஆக சேர்த்துக்கோங்க. அதான் குழம்புல நல்லா உடையாமல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அறுத்து 4ஆக இப்போ ஒன்று ஒன்றா போட்டிங்கனாக்கா குழஞ்சி போயிடும் குழம்புல. நம்மளுக்கு எடுத்து சாப்பிட கத்திரிக்காய் கிடைக்காது. நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தயம், கடுகு சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்தயம் கடுகும் பொரிஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி கசக்கும் கடுகு உங்கள்கிட்ட என்ன வத்தல் இருக்கோ, கொத்தரை வத்தல், கத்திரி வத்தல், சுண்டக்காய் வத்தல், எந்த வத்தல் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய்த்தூள் கொஞ்சம் ரொம்ப காரமாக இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட மிளகாய்த்தூள் காரம் இல்லைன்னா 2 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். வதக்கி வச்ச கத்திரிக்காவை சேர்த்துக்குவோம். சூப்பராக இருக்குங்க அந்த குழம்பு. நம்மளுக்கு இது 2, 3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த குழம்பு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். குழம்பு நம்ம வெளியில் போகிறோம்னாக்கா அதுக்கு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு போகலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா திக்காக கிடைக்கணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொதிக்கும் போதே அப்படி வாசமாக இருந்துச்சுங்க குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் குழம்பு. இன்னும் கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சோம்னா நல்லா திக்காகிடும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இது மாதிரி கத்திரிக்காய் உங்கள்கிட்ட பிஞ்சு கத்திரிக்காய் இருந்துச்சுனாக்கா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முருங்கைக்கீரையும் முட்டையும் ஆம்லேட் போட்டிருந்தேன்.